ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஇ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.5 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.5 வந்து பேஜ் நம்பர் 76ல் இருக்குது. முதல் கணக்கு பார்க்கலாங்களா? சில விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 3 விலங்குகளுடைய வேகங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்து 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யானை 20 கிலோமீட்டர் மணி, சிங்கம் 80 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் ஓடுதான், சிறுத்தை 100 கிலோமீட்டர் 1 மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் ஓடுதான். சரிங்களா? இப்போ வந்து முதல் கணக்கு பாருங்க. யானை மற்றும் சிங்கம், சிங்கம் மற்றும் சிறுத்தை, யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் விகிதங்களை எளிய வடிவில் காண்க. மேலும் எந்த விகிதம் மிக சிறிய விகிதம் என காண்க. சிறியது அப்படின்ட்டு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், யானைக்கும் சிங்கத்துக்கும் நம்ம வந்து வேகம் வந்து கணக்கிட்டு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் முதல் கணக்கு இங்கே எழுதியிருக்கேன். ஓகேயா? யானை வந்து 20 கிலோமீட்டர், சிங்கம் வந்து 80 கிலோமீட்டர், சிறுத்தை வந்து 100 கிலோமீட்டர். நமக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? யானை மற்றும் சிங்கம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சலாம். யானை வந்து நமக்கு எவ்வளோ 20 கிலோமீட்டர் ஓடுது. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? 20ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது இஸ்ட்டு வச்சுட்டு சிங்கம் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 80 கிலோமீட்டர். ஸோ 80 கிலோமீட்டர் எழுதிக்கணும். இப்போ நமக்கு இதை வந்து என்ன பண்ணணும்? வகுத்தல் முறையில் மாற்றணும். இங்கே விகிதத்தில் இருக்கிறத நம்ம எதில் மாற்றுவோம்? வகுத்தல் முறையில் மாற்றுவோம். 20/80. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அடி கொடுக்கணும் இல்லையா? இந்த ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. 2 2 4 2 என்னது? 8. அப்போது நமக்கு என்ன? 1/4. இந்த 1/4 எப்படி எழுதுவீங்க? இஸ்ட்டில் தானே எழுதணும். அப்போ 1/4. சரிங்களா? அப்போ யானை மற்றும் சிங்கத்தோடைய விகிதம் என்ன? 1/4. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க? சிங்கம் மற்றும் சிறுத்தை தானே கேட்டிருந்தாங்க. ஸோ சிங்கம் வந்து நமக்கு எவ்வளோ? 80 கிலோமீட்டர் ஓடுச்சு. அடுத்தது சிறுத்தை வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுச்சு? 100 கிலோமீட்டர் ஓடுச்சு. சரிங்களா? இப்போ இங்கே வந்து விகிதத்தில் இருக்கிறத நம்ம என்னவா மாற்றணும்? வகுத்தல் முறையில் மாற்றணும். அப்போ 80/100. சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 வந்து போயிடுச்சு. இப்போ 2ஆல் அடி கொடுக்கலாங்களா? என்ன பண்ணலாம்? 4 2 8, I 2 10. சரிங்களா? அப்போது 4/5. இந்த 4/5 விகிதத்தில் எப்படி எழுதுவீங்க? இஸ்ட்டில் 4/5. சரிங்களா? இப்போ சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன? யானை மற்றும் சிறுத்தை. யானை மற்றும் சிறுத்தை கண்டுபிடிக்கலாமா? யானை எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 20 கிலோமீட்டர். சிறுத்தை வந்து எவ்வளோ ஓடுது? 100 கிலோமீட்டர். இப்போ இதை என்ன பண்ணுவோம்? நம்ம வகுத்தல் முறையில் எழுதுவோம். சரிங்களா? வகுத்தல் முறையில் எழுதலாமா? 20/100. ஒரு 0க்கு ஒரு 0 வந்து என்ன பண்ணியாச்சு? அடி கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? வகுத்தல் போட்டுடலாமா? 2 2 I 2 10. அப்போது 1/5. சரிங்களா? இப்போது நம்ம இதை எப்படி இஸ்ட்டில் எழுதுவோம்? 1/5. அவ்வளோதான். இப்போது நம்ம 3த்துக்குமே வந்து என்ன பண்ணிட்டோம்? 3 கணக்குக்குமே வந்து நம்ம விகிதத்தில் வந்து கொண்டு வந்துட்டோம். அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லாஸ்ட்டாக என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள் கொஸ்டினில். மேலும் எந்த விகிதம் மிக சிறியது என காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த 3 கணக்குலையுமே எது வந்து மிக சிறிய விகிதம் அப்படின்ட்டு பார்க்கணுமா? சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு, யானை மற்றும் சிங்கத்துக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? 1/4. சிங்கம் மற்றும் சிறுத்தைக்கு 4/5ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். யானை மற்றும் சிறுத்தைக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? 1/5ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து கீழே 3த்தையுமே எடுத்து தனியாக எழுதிக்கணும். 1/4, 4/5, 1/5ன்னு எழுதிக்கணும். இப்போ இதில் எது, இந்த 3த்தில் எது வந்து நமக்கு மிக சிறியது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி வகுத்தல் முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா, பகுதி தொகுதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழே வந்து நமக்கு இந்த பகுதி வந்து நமக்கு சரிசமானமாக இருக்கணும். அதாவது ஒரே நம்பரில் இருந்தால் தான் நம்ம வந்து எது சின்னது எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு சரிசமானமாக கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மீசிமா எடுக்கணும். 4 5 5. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 எடுக்கலாமா? 4 போட்டுடலாம். ஒரு நாள் 4, இந்த 5 அப்படியே வரும். ஏன்னா 4ல் வந்து நமக்கு இது போகாது. அடுத்தது 5 எடுக்கலாமா? 5 எடுத்தாச்சு. 1 1 5 5 1 5 5. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 4 ×
இன்ட்டு 5 5 எவ்வளோ நமக்கு 20 சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணணும், இது 20 வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொண்டு வரணும். அப்போ 1/4 இப்போது நமக்கு 20 வரணுன்னா பகுதியில் நம்ம 4 கூட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 20 வரும், 5 தானே. 5 என்ன 20, கீழே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே தான் நம்ம மேலேயும் பெருக்கணும். அப்போது 1 5 5 20. அடுத்தது என்ன இருக்குது, 4/5ன்னு இருக்குது. ஸோ 4/5 எடுத்துக்கலாமா. 5 கூட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 20 வரும், 4 தானே. 5 20. ஸோ மேலேயும் அதே நம்பரால் பெருக்கணும். அப்போ 4 என்ன 16. அடுத்தது என்ன 1/5. 5 கூட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 20 வரும், 4 தானே. 5 20. ஒரு நாள் 4, 5 என்ன 20. இப்போது 5/20 16/20 4/20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள் பகுதி வந்து நமக்கு என்னவாயிடுச்சு, சரி சமானமாக வந்துருச்சு. அப்போ அதை எடுத்து எழுதிடலாமா நம்ம. 5/20 16/20 4/20 சரிங்களா. இப்போ நமக்கு பார்க்கணும் பகுதியெல்லாம் நமக்கு சரி சமானமாக வந்துருச்சு. இப்போ நமக்கு மிக சிறியது தானே கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள் 5 16 4 இதில் எது மிக சிறியது, 4/20 தானே சிறியது. அதே மாதிரி வேறு என்ன சிறியது, 5/20 இது தானே சிறியது, இது வந்து பெருசு. ஆனால் நமக்கு கொஸ்டினில் மிக சிறியதுன்னு கேட்டிருக்கிறதுனால 5/20 4/20 எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போது நமக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும், இது எந்த விலங்குகளுடைய விகிதம் அப்படின்ட்டு பார்க்கணும் சரிங்களா. 5/20 16/20 4/20 எந்த விலங்குகளோட விகிதம் அப்படின்ட்டு பார்க்கணும் சரிங்களா. இந்த 5/20 வந்து நமக்கு எதில் இருந்தது பாருங்கள், முதல்ல தான் இருந்தது. அப்போ யானை மற்றும் சிங்கம். இந்த 4/20 வந்து எதில் இருந்தது, யானை மற்றும் சிறுத்தை. அப்போது நம்ம என்னன்னு எழுதணும், இதுக்கு எந்த விகிதம் நமக்கு சிறியது, யானை மற்றும் சிறுத்தையின் விகிதம் வந்து மிக சிறியது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி முடிக்கணும். அவ்வளோதான், புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. அதாவது வந்து ஒரு பள்ளியில் வந்து மொத்தம் 1500 மாணவர்கள் இருக்காங்களாம். அந்த 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்களும் 5 நிர்வாகிகளும் இருக்கிறாங்களாம். அப்போது அந்த 1500லேருந்து 1800 மாணவர்கள் உயர்ந்தாங்கன்னா எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே எழுதியிருக்கேன், மாணவர்கள் 1500, ஆசிரியர்கள் 50, நிர்வாகிகள் வந்து எவ்வளோ 5 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிடலாமா. ஏன்னா 1800 பேருக்கு எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நிர்வாகிகள் வேணும்னு தானே கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. மாணவர்கள் எத்தனை பேர், மாணவர்கள் 1500, ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க சரிங்களா. இப்போ அடுத்தது 1500லேருந்து 1800 உயர்ந்தால் நமக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைன்னு தானே கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆசிரியர்களை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விகிதத்தை வந்து நம்ம வந்து வகுத்தல் முறையில் எழுதிடலாம். 1500 வகுத்தல் 50 சரிங்களா. அடுத்தது 1800 வகுத்தல் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். இதை கண்டுபிடிக்க வேண்டிய ஆசிரியர்களை நம்ம என்னென்னு பண்ணணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ 1800 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும் சரிங்களா. 1500 இன்ட்டு எக்ஸ் 50 இன்ட்டு 1800 போட்டுடலாங்களா. 1500 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு 50 சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் தானே நமக்கு தேவை. அதனால் எக்ஸை வந்து இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1500 நமக்கு என்ன வந்துடும், இங்கே கீழே வந்துடும். அதுக்கு முன்னாடி இதை எழுதிக்கலாம், 1800 இன்ட்டு 50. இது இங்கே தான் இருக்கும் வகுத்தல். இந்த 1500 நமக்கு என்னவாகும், இங்கே கீழே வந்துடும் சரிங்களா. இப்போ அடி கொடுக்கலாமா. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சா. இப்போ 50ம் 15ம் இருக்குது, இங்கே 18ம் 15ம் இருக்குது. ஸோ இந்த 18 15 முதல்ல பார்த்துடலாமா. எதால் அடி கொடுக்கலாம், 5ஆல் அடி கொடுக்கலாங்களா. 5 இல்லை 3ஆல் கொடுக்கலாமா. அப்போது 5 3 15, 6 3 என்ன 18 புரியுதுங்களா. இப்போ 3ஆல் அடி கொடுத்தோம்னா 5 3 15, 6 3 என்னது நமக்கு 18
சாரி இங்கே வந்து 5 வரும். 5 3 15 இல்லையா, அதனால் 5 3 15, 6 3 18. அடுத்தது இங்கே 5 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஓர் 5 5, பைத்தஞ்சு என்னது 50. அப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் நிற்கிது, 6 × 10 இருக்குது. அப்போ 6ஐயும் 10ஐயும் பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர், 60. 6 × 10 எவ்வளோ, 60. அப்போது நமக்கு ஆசிரியர்கள் வந்து எக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 60 ஆசிரியர்கள் வந்து நமக்கு தேவை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ 60 ஆசிரியர்கள் வந்து 1800 மாணவர்களுக்கு தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நிர்வாகிகளை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நிர்வாகிகள் பார்த்துடலாமா? ஸோ நிர்வாகிகள்கிட்ட எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ மாணவர்கள் எவ்வளோ நமக்கு 1500. நிர்வாகிகள் எவ்வளோ, 5 நிர்வாகிகள் இருக்காங்களே, ஏன்னா கணக்கில் வந்து நமக்கு அப்படி தானே கொடுத்துருந்தாங்க 5 நிர்வாகிகள்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்போ 1800 மாணவர்களுக்கு எத்தனை நிர்வாகிகள் தேவை, 1500 மாணவர்களுக்கு 5 நிர்வாகிகள் இருக்காங்க. அப்போ 1800 மாணவர்களுக்கு எத்தனை நிர்வாகிகள் தேவைன்னு தானே நமக்கு கணக்கில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து நிர்வாகிகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோம், இந்த 1500/5 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வகுத்தல் முறையில் எழுதுகிறோம். சரிங்களா? 1500 வகுத்தல் 5 = 1800 வகுத்தல் எக்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தானே தேவை. அதனால் எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த முதல்ல வந்து இது குறுக்கு பெருக்கல் பண்ணணும் இல்லையா? ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாமா? எக்ஸ் இன்ட்டு என்னது, நமக்கு எக்ஸையும் 1500ஐயும் பெருக்கணும். அடுத்தது வந்து 5ஐயும் 1800ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். நமக்கு எக்ஸ் தானே தேவை. அதனால் எக்ஸை இங்கே வச்சுட்டு இந்த 5 × 1800 நமக்கு என்னவா இருக்கும், அப்படியே இருக்கும். இந்த 1500 வந்து நமக்கு இங்கே வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து நம்ம அடி கொடுக்கலாமா, இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து 3ஆல் அடி கொடுக்கலாமா, 5 3 15, 6 3 என்னது 18. இந்த 5யும் நமக்கு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, மீதம் 6 இருக்குது. அப்போது நமக்கு எத்தனை நிர்வாகிகள் தேவைப்படுறாங்க, 6 நிர்வாகிகள் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. சரிங்களா? அப்போது 1800 பேரை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 6 நிர்வாகிகள் தேவைப்படுறாங்க. சரிங்களா? அப்போ 60 ஆசிரியர்கள். அப்போ நமக்கு இங்கே எழுதிடலாம், ஆசிரியர்கள் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, ஆசிரியர்கள் வந்து 60, நிர்வாகிகள் வந்து எவ்வளோ, நமக்கு நிர்வாகிகள் வந்து நமக்கு 6 பேர் வந்து தேவைப்படுறாங்க. அவ்வளோதான், ஓகேவா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? அதாவது வந்து ஒரு பெட்டியில் வந்து 3 பச்சை இருக்கான், 9 நீலம் இருக்கான், மஞ்சள் வந்து 4 பாக்ஸ் இருக்கான், ஆரஞ்சு வந்து 8 இருக்கான் கனசதுரங்கள். சரிங்களா? அதான் இந்த க்யூப் மாதிரி நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா வச்சு, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு இருக்கான். முதல் கேள்வி பாருங்கள், ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? ஸோ ஆரஞ்சுக்கும் மஞ்சளுக்கும் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டா பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன். பச்சை வந்து 3, நீலம் வந்து 9, மஞ்சள் வந்து 4, ஆரஞ்சு வந்து 8. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, நமக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் தானே கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு வந்து நமக்கு என்ன 8ன்னு இருக்குது. ஸோ 8ன்னு எடுத்துக்கணும். மஞ்சள் வந்து எவ்வளோ 4ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 4ன்னு எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த விகிதத்தை நம்ம வந்து வகுத்தல் முறையில் எழுதுவோம் இல்லையா, 8 ÷ 4. இப்போ அடி கொடுக்கலாமா, 4ஆலேயே அடி கொடுக்கலாம். ஒரு நாள் 4, 4 2 என்ன 8. அப்போ 2/1. அப்போ நம்ம இதோடைய விகிதம் என்ன, 2:1. ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன, 2:1. அடுத்த கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, பச்சை மற்றும் நீல கனசதுரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. பச்சைக்கு நமக்கு எவ்வளோ இருக்குது, 3ன்னு இருக்குது. அடுத்தது நீலம்க்கு எவ்வளோ இருக்குது, 9ன்னு இருக்குது. இப்போ இது வகுத்தல் முறையில் எழுதிடலாமா, 3/9. ஒரு 3 3, 3 3 9. அப்போ 1/3. நம்ம விகிதத்தில் எப்படி எழுதுவோம், 1:3 அப்படின்ட்டு எழுதுவோம். அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம்? அதாவது வந்து ஒரு வண்ணம்னா ஒரு கலரை வந்து மற்ற கலருங்களோட நம்ம வந்து
ஒப்பிட்டுட்டு எத்தனை விகிதங்கள் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பச்சை எடுத்துக்கிறோம். பச்சையோட நம்ம எத்தனை கலர்ஸை வந்து ஒப்பிடலாம்? பச்சையோட நீலத்தை ஒப்பிடலாம், பச்சையோட மஞ்சளை ஒப்பிடலாம், பச்சையோட ஆரஞ்சு ஒப்பிடலாம். சரிங்களா? அடுத்தது நீலம் எடுத்துக்கிட்டோம்னா நீலத்தோட பச்சையை ஒப்பிடலாம், நீலத்தோட மஞ்சளை ஒப்பிடலாம், நீலத்தோட ஆரஞ்சு ஒப்பிடலாம். அதே மாதிரி தான் மஞ்சளும் ஆரஞ்சும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை விகிதங்களை எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளால் எத்தனை விகிதங்கள் எழுத முடியும்? அந்த மாதிரி நம்மளால் வந்து 12 விகிதங்கள் வந்து எழுதலாம். சரிங்களா? பாருங்கள், 3 3 3. அதாவது வந்து பச்சையோடைய நீலம், மஞ்சள், ஆரஞ்சு. அதே மாதிரி நீலம் எடுத்துக்கிட்டோம்னா பச்சையும் மஞ்சளும் ஆரஞ்சும் எடுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா பச்சையும் நீலமும் ஆரஞ்சும் எழுதிக்கலாம். ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா பச்சையும் நீலமும் மஞ்சளும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து 3 வந்து நம்ம 4 முறை எழுதலாம். அப்போ 3 3 6, 6 3 வந்து எவ்வளோ? 9 9 3 நமக்கு 12. அப்போ 12 விகிதங்கள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பச்சை, நீலம், மஞ்சள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், 4வது கணக்கு. பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A/B மற்றும் B/C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா என சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இங்கே கணக்கை நல்லா கவனிக்கணும். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? பாருங்கள், நான் இங்கே வந்து A/Bன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து B/Cன்னு போட்டுக்கிறேன். முதல் கேள்வி நமக்கு என்ன இருக்குது? பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். பி பெறுவதுனா பி வந்து 1ன்னு பெறுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். அப்போது 2ன்னு போட்டுக்கணும். 2 மடங்குனா என்ன? 2ஆல் பெருக்கணும். அப்போ 1 கூட 2 பெருக்கணும்னா நமக்கு என்ன? 2. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க? சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். சி வந்து 1 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. பி வந்து 2 மடங்கு பெருக்கிறார். அப்போ 1 கூட நம்ம 2 பெருக்கணும்னா நமக்கு என்ன? 2. அப்போ 2:1 2:1. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது என்ன எழுதணும்? இங்கே பாருங்கள், A/B = 2:1, B/C = 2:1. சரிங்களா? அப்போ நமக்கு விகிதம் வந்து என்னவா வந்திருக்கு? சமமாக வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? A/B, B/C. பாருங்கள், A/B, B/C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா என சரிபார்க்க. அது வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கா, சமமாக இருக்கா அப்படின்ட்டு தானே கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்னன்னு எழுதணும்? ஆம், விகித சமம் அப்படின்ட்டு எழுதணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு ரெண்டுமே என்னவா வந்திருக்கு? சேமாக தானே வந்திருக்கு. அப்போ நம்ம விகித சமம்ட்டு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள். சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அதாவது வந்து கேழ்வரகு களியை செய்வதற்கு நமக்கு பொருட்களும் அதனுடைய அளவுகளும் என்ன பண்ணியிருக்காங்களாம்? கொடுத்துருக்காங்களாம். பொருள் வந்து எவ்வளோ? கேழ்வரகு மாவு, உடைத்த பச்சரிசி, தண்ணீர், நல்லெண்ணெய், உப்பு. அளவு வந்து 4 குவளைகள், 1 குவளை, 8 குவளைகள், 15 மில்லிலிட்டர், 10 மில்லிகிராம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 3 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? போட போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்கள். ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு என்ன? ஸோ இங்கே வந்து கேழ்வரகு எங்கே இருக்குது பாருங்கள்? 4 குவளை இருக்குது. ஆனால் அவங்க கொஸ்டினில் 1 குவளை கேழ்வரகுன்னு கேட்டிருக்காங்க. அது கூட உடைத்த பச்சரிசி அளவு. உடைத்த பச்சரிசி எவ்வளோ? அப்போ 1 குவளை. ஸோ 1 குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு என்ன? அப்போ 1 குவளைக்கு நம்ம எத்தனை உடைத்த பச்சரிசி அளவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு கேழ்வரகு என்ன கொடுத்துருந்தாங்க? 4ன்னு கொடுத்துருந்தாங்க. பச்சரிசி எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க? 1ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க? 1 குவளை கேழ்வரகு மாவு. அப்போ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? 1 குவளைன்ட்டுனா 1ன்னு போட்டுக்கிறோம். 1 குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு என்ன? அப்போ வந்து 4 குவளைக்கு 1 பச்சரிசி. அப்போ 1 குவளைக்கு எத்தனை பச்சரிசி தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தேவைப்படுற அளவை வந்து நம்ம என்னென்னு பண்ணுறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வகுத்தல் முறையில் எழுதிடலாமா? 4:1 எப்படி எழுதுவீங்க? 4/1
அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இந்த 1:x வந்து 1/xன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ அடுத்தது குறுக்கு பெருக்கல் என்ன பண்ணணும் 4 xையும் பெருக்கணும், 1 வந்து நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும். 4 × x = 1 × 1. அடுத்தது 4x = 1 × 1 வந்தாச்சு. நமக்கு என்ன தேவை, x தானே தேவை. அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 × 1 இந்த வகுத்தல் 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன, 1 × 1 எவ்வளோ, 1 தானே, 1 1 வகுத்தல் 4. அப்போது நமக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுது, 1/4 குவளை பச்சரிசி. இப்போ இது எப்படி எழுதுவோம் நம்ம, பச்சரிசி = 1/4 குவளை. சரிங்களா? அப்போ கேழ்வரகு ஒரு குவளை நம்ம பயன்படுத்தும் போது பச்சரிசி நமக்கு எவ்வளோ தேவைப்படுதா, 1/4 குவளை வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 16 குவளைகள் 16 குவளை தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ தண்ணீர் வந்து 16 குவளைகளாம், கேழ்வரகு வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம போட்டுடலாம் பாருங்கள். கணக்கு வந்து தண்ணீர் எவ்வளோ, தண்ணீர் முதல்ல எழுதிக்கலாம். அடுத்தது வந்து கேழ்வரகு. சரியா? கேழ்வரகு. இப்போ வந்து தண்ணீர் வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், பாக்ஸில் 8ன்னு தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ 8ன்னு முதல்ல எழுதிக்கிட்டு, கேழ்வரகு நமக்கு பாக்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்க 4. ஸோ 4ன்னு எழுதிக்கணும். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 16 குவளை தண்ணீர்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நமக்கு எத்தனை குவளை கேழ்வரகு மாவு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு பண்ணிக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ 8/4ன்னு எடுத்துப்போமா, 8:4. அடுத்தது இந்த 16:x வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 16/x எடுப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் வந்து பண்ணுவோம். 8 × x = 16 × 4. சரியா? இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தானே தேவை. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 16 × 4, இந்த 8 வந்து நமக்கு என்னவாயிடும், இங்கே வகுத்தலில் வந்துடும். இப்போ அடி கொடுக்கலாமா நம்ம, 8 8 8 2 என்னது 16. அப்போது 2 × 4 தான் இருக்குது. 2 4 பெருக்கணும்னா நமக்கு என்ன 8 தானே. அப்போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, கேழ்வரகு 8 குவளை வந்து நமக்கு கேழ்வரகு வந்து தேவைப்படுது. அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது கணக்கு பாருங்கள். மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் என்ன, நமக்கு அளவுகளை வந்து நம்ம விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கேழ்வரகு வந்து 4 குவளை, உடைத்த பச்சரிசி 1 குவளை, தண்ணீர் வந்து 8 குவளை. ஸோ இது மூணுமே வந்து ஒரு ரகமாக இருக்குது. நல்லெண்ணெய் மில்லிலிட்டரில் இருக்குது, உப்பு வந்து 10 மில்லிகிராமில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரு ரகமாக இருக்குது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இது 5 பொருட்களையுமே நம்ம வந்து அளவுகளில் வந்து ஒப்பிட முடியாது. ஏன்னா வேறு வேறு அளவுகளாக இருக்கிறதுனால நம்மளால் இதை ஒப்பிட முடியாது. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். கேழ்வரகு, பச்சரிசி மற்றும் தண்ணீர் ஓர் அலகில் உள்ளன. நல்லெண்ணெய் மற்றும் உப்பு வெவ்வேறு அலகுகளில் உள்ளன. ஆகையால் அவற்றை ஒப்பிடவோ விகிதமாகவோ எழுத முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சிடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.